கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். மேலும் பல்வேறு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் ஜி.கே.எம் காலனி தம்புலிங்கம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஹரிச்சந்திரா விளையாட்டு மைதானத்தில் அனிதா அச்சுவஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய 131 மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடிக்கணினிகளை வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து 350 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய 3000 நபர்களில் முதற்கட்டமாக 100 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடியும் புத்தாடைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். முன்னதாக அனிதா அச்சுவஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவி ஒருவர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பேசினார். தொடர்ந்து கண்ணாடி பெற்ற மாணவி ஒருவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கண்ணாடியை வழங்கி கண்ணாடியை போட்டுவிட்டார். மேலும் அனிதா அச்சுவஸ் பயிற்சி பெற்ற நபர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், அதே போல வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்.